ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியான ஒரு அருமையான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தெய்வ பிள்ளையில என் கை தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா பலனற்று போயிட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியல பிரதர், எதை செய்தாலும் ஃபெயிலியர். சிலலாம் சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும், ராசியுள்ள கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் வாழ்க்கையில் பட்ட நான் தொடுறதெல்லாம் ஃபெயிலியர், நான் செய்த காரியத்தெல்லாம் வேஸ்ட்டு. ஒருவேளை தெய்வ பிள்ளைகளை உங்கள் கைகளில் நீங்கள் செய்த காரியங்களில் நீங்கள் தோல்விகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை லிட்டரலாகவே நீங்கள் வாழ்க்கையில் என்னத்தை நான் கண்டேன் எல்லாமே விரக்தி அடைந்து ஒருவேளை தளர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தர், நம்மளை தைரியப்படுத்துகிற கர்த்தர். நம்ம சோர்ந்து போயிருக்கிற சமயத்தில் நம்மளை தட்டி அவனை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர். எலியா தீர்க்கதரிசி நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். பாருங்கள், எலியா பாகாலுக்கு விரோதமாக சவால் விட்டவர், வானத்திலிருந்து அக்கினி இறக்குனவர். ஏன் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி அவன் கட்டளையிட்ட போது 3 வருஷம் 6 மாதம் மழை வரல, பனி வரல. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. பள்ளி அறையில் பேசுறது கூட எலியாவுக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகாப்பெல்லாம் அலறி போயிட்டான் எலியாவை குறித்து. அவ்வளோ வல்லமையான தீர்க்கதரிசி, மரித்து போன பிணத்தை உயிரோடு எழுப்பினவர். ஆனால் அந்த எலியாவுக்கு ஒரு சோர்வு வந்தபோது அவர் கைகள் தளர்ந்து போயிட்டு, ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ள, நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டவர் தான் எலியா. தேவ பிள்ளையில. ஆனால் இந்த எலியாவை அப்படியே சோர்வில் விட்டுடாம, எலியா இன்னும் நீ பண்ண வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இன்னும் நீ எகுக்களை, நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், நீ எலிசாக்களை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும், உனக்கு இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ஆண்டவர் இன்னும் பிரயாணம் பண்ண வச்சு இன்னும் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒரு நீங்களும் சோர்ந்து போயிட்டீங்களா? தளர்ந்து போயிடுச்சு, அவ்வளோதான், இன்றைக்கி எனக்கு நம்பிக்கையே இல்லை, இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒருவேளை உங்கள் ஓட்டத்தை முடிச்சிட்டிங்களா? ஒருவேளை சரீர பிரகாரம் பலவீனத்திலெல்லாம் கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை திடப்படுத்த உண்மையில் இருக்கிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். எந்த காரியத்தில் ஒருவேளை தள்ளாடி கொண்டிருக்கிறீங்க, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, இந்த காரியத்தை என்னால் செய்து முடியல, இந்த கடன் பிரச்சனை மேற்கொள்ள முடியல, இந்த சரீர பலவீனத்தை மேற்கொள்ள முடியல, எந்த காரியத்தை நீங்கள் தள்ளாடி தளர்ந்து போய் காணப்படுங்க தேவைப்பிள்ளையில, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை திடப்படுத்தி உனக்கு பலப்படுத்த போகிறேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்வார், பிலிப்பியர் 4:13, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்யுங்க. என்னை பலப்படுத்த ஒரு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். பவுல் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தேன்னு எத்தனை பெரிய சோதனைகள். அவரை அடித்து அவ்வளோதான் செத்துட்டாருன்னு நினைச்ச சூழ்நிலையில் மறுபடியும் எழுதி பிரசங்கிக்கு லீஸ்திரி ஆக்குப்பானாராம். தேவைப்படையில் தளர்ந்து போன கைகள் தான், தள்ளாடுகிற முழங்கால் தான். ஆனால் கர்த்தர் திடப்படுத்தி பலப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேற்ற செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க, அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் தளர்ந்து போய் சோர்ந்து போய் தள்ளாடி பலனற்று இருப்பாங்கண்ணா, இன்னைக்கு பலப்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் எலியாவின் தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்க, நீங்கள் பவுலின் தேவன், எங்கள் தேவனாக இருக்கிறீரப்பா. இன்றைக்கி இந்த சோர்வுகள் மாறட்டுங்க ஆண்டவரே. மனுஷரால் வந்த வார்த்தைகள் ஒருவேளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அங்கே கடந்து செல்கிற நெருக்கமான பாதைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி அன்றரை இன்னும் உற்சாகமாய் செயல்பட, இன்னும் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபைச்சு. இந்த நாள் முழுதும் தெய்வீக பாதுகாப்பின் கரத்துக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர்களை பலப்படுத்தியிருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.